வேதாகமம் கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு சொல்லுது. இன்னொன்று சொல்லுது பாருங்களேன், சங்கீதம் 34:9 சொல்லுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவருக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்தவங்களுக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் குறை இருக்குன்னா நம்ம அவருக்கு பயப்படலை. ஏன் பாஸ்டர் ஆண்டவர் ஆசைப்பட்டார், உபவாசிக்கிறேன், தசம்பாவை காணி கொடுத்துட்றேன், சர்ச்சுக்கு ஒழுக்கமாக வரேன், அப்புறம் என்ன பாஸ்டர் பிரச்சனை, எல்லாம் சரியாக இருக்கிறேன், எல்லாமே சரியாக இருக்கிற. ஓ, அப்புறம் அந்த வேலை செய்யும்போது அந்த பொருளை எதுக்கு எடுத்து வச்சேன், அது வேஸ்ட்டாக எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்துச்சு, அதை நான் எடுத்து வச்சேன், சாபம் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? ஐயோ, ஒரு பொய் பேசிட்டோம், ஒரு தவறான காரியத்தை செஞ்சிட்டோம். கர்த்தருக்கு பயப்படுறவங்க பாவம் செய்யறதுக்கும் தவறு செய்யறதுக்கும் யோசிப்பான். கர்த்தருக்கு பயப்படாத போது, நான் ஒரு காலத்தில் பயப்படல, என் வாழ்க்கையில் சரியான பாவங்கள், சரியான தவறுகள், அநீதி அக்கிரமமும் எனக்குள்ள தலைவிடுச்சு. நான் சரியாக நிற்கிறேன் நினச்சிட்டு இருந்தேன். நிற்கிறேன் என்கிறவன் விழுந்து விடாதபடி எச்சரிக்கை கடவான் போட்டு பைபிள். ஒரு குறிப்பிட்ட நாள் ஆவியான என்னை பொறுப்பெடுத்தார். எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உணர ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சு. என்னை விட்டு பாவங்கள், கோபங்கள், எரிச்சல், சண்டை, பிரச்சனை எல்லாம் விலகுச்சு. இடையில கூட இப்போ நான் கர்த்தர் சமூகத்தில் நின்று சொல்கிறேன், நான் போய் பேசுகிறதில்ல. நீங்கள் நம்புறே இல்லையோ, நான் சில நேரத்தில் ஏதாவது பேசும்போது யாராவது ஃபோன் வந்தாங்க நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். அது ஒரு பொய் தான். அப்புறம் பேசுறதுக்கு சின்ன பொய் தான். நானும் நம்ம சபையில் சேர்ந்தவரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம். ஒரு நண்பரை சந்தித்தோம். ஒரு நண்பரை சந்திக்கும்போது அவருக்கு அங்கே போனேன்னு கேட்டோம். அவர் அங்கே நான் போயிட்டு நேற்றுக்கு போயிட்டு வந்துட்டேனாரு. அட இன்றைக்கி போயிருந்தா 3000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா. அவர் பண ஆசையிலன்னு சொல்லி பேசணுங்கிறதுக்கு நாங்கள் போய் சொல்லிட்டேன். அங்கே 3000 ரூபா கொடுத்தாங்க, நீ வேலையை நாங்கள் 2 பேர் போனால் வாங்க முடியல, வேறு ஒருத்தரோட பேசணுங்கிட்டு விட்டோம். அது பெருசாக எங்களுக்கு தெரியல, நீ போய் தான் வாங்கியிருக்கலான்னு. அவர் உடனே நாங்கள் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறோம் அப்படின்னாரு. இப்போ வேணாம், நாங்கள் போனதுக்கப்புறம் கேட்டுக்கொண்டு வந்துட்டோம். அவருக்கு எங்களுக்கு எப்படா துரத்தி விட்டு அந்த அதை கேட்டு பணம் வாங்குங்கிறதுக்காக கிளம்புங்கிட்டார், அனுப்பிட்டார். வீட்டுக்கு வந்து நான் அழுதேன் தேவ சமூகத்தில். பொய் பேசக்கூடாதுன்னு சொன்னவன் ஒரு நகைச்சுவைக்காக, ஒரு ஜோக்குக்காக என்ன செஞ்சிட்டேன், பொய் பேசிட்டேன். எனக்கு அது நகைச்சுவை, அதுக்கு அவர் தேவையாக இருந்திருக்கும், அவர் அந்த பணம் அவருக்கு தேவையாக இருந்திருக்கும், அவர் உள்ள என்ன துடி துளிச்சிருக்கும். சில வேளையில் ஒரே ஒரு பொய் தான், அது எவ்வளோ ஒரு இறுதியத்தை உடைக்கும் தெரியுமா? எவ்வளோ வேதனை. நம்ம மேலே வச்சுக்கிற நம்பிக்கை போயிடும், நம்ம மேலே வச்சுக்கிற மரியாதை போயிடும், நம்ம மேலே இருக்கிற காரியம் போயிடும். இப்போ அவர் என்னை மதிப்பாரா மன்னிப்பாருன்னு தெரியாது. தேவசமத்தில் மன்னிப்பு கேட்டு நேரில் போய் மன்னிப்பு கேட்க நான் விரும்புகிறேன். நான் பேசினது தப்பு தான். அவர் என்னை விட சிறியவர் தான். ஒரு ஜோக்காக தான் பேசிட்டு வந்தோம். என் சமாதானம் போய் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டேன்னா போய் பேசிட்டேன், நம்ம மன்னிங்க. ஒரு நகைச்சுவைக்காக, ஒரு காரியத்துக்காக ஜாலியாக கூட நான் பேசக்கூடாதுன்னு உணர்ந்தேன். ஏன்னா அதுதான் தெய்வத்துக்கு பயப்படுற பயம். சர்வசாரமாக நம்ம பேசுகிறோம், பொய் பேசுகிறோம், சர்வசாரமாக கோபப்படுறோம், சர்வசாரமாக நம்ம எதை பேசுகிறோம். இல்லை, தெய்வ பயம் நமக்கு வரணும். நம்ம செய்கிற தப்பு ஆண்டவர் பார்க்குறாரு, நமக்கு நல்லா தெரியும், மன்னிச்சிருவார். அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? இப்போ நம்ம நான் செஞ்ச தப்பு ஆண்டவர் மன்னிப்பு, நான் சொல்கிறேன் பொய் பேச ஆண்டவர் மன்னிச்சிருன்னு. தப்பு தவறு அடிக்கடி சொல்லுவேன். தப்பு தெரிஞ்சு செய்கிறது, தவறு ஏமாந்து வர்றது தண்டனை. சில பாவத்துக்கு சிலருடைய பாவங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு முந்திக் கொள்ளுகிறதா அப்படின்னு என்ன அர்த்தம்? காலம் வரக்கு முன்னால வியாதி வந்துடும், காலம் வரக்கு முன்னால பிரச்சனை வந்துடும், காலம் வரக்கு முன்னால அழிவு வந்துடும். என்னடா இது? காரணம் என்ன? வேதாகம் என்ன சொல்லுகிறதோ, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதோ, தேவனுடைய கட்டளை என்ன சொல்லுவதோ அதை நிறைவேற்றுவதான் தேவனுக்கு பயப்படும் பயம். தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இதை நான் செய்ய மாட்டேன், எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன், எவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் தேவனுக்கு விரோதமாக அநீதியை நிறைவேற்ற மாட்டேன், தேவனுக்கு ரொம்ப ஒரு காவம் செய்ய மாட்டேன். யோசேப்பு சொன்னான், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பார்த்தீங்களா? நான் தேவனுக்கு விரோதமாக கோபப்படுவது எப்படி, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி, தேவனுக்கு விரோதமாக எல்லாம் நம்ம உணரணும். உணர்வுள்ள இருதை தந்திருக்காரு. அப்போ ஆசீர்வாதத்துக்கு
பயம் சொல்லுது, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. எனக்கு தெரியும், நான் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சோன்னு என் ஆசீர்வாதத்தின் எல்லைகள் விரிவாச்சு. சில நேரத்தில் எனக்கு உதவி செய்கிறவங்க சில நேரத்தில் செய்ய மாட்டாங்களோன்னு நினைப்பேன். ஒரு நாள் அப்படி நினச்சேன், ஆண்டவரே இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா என்ன பண்ணுவேன், அந்த காரியத்தை நான் செய்ய முடியுமா அப்படின் போது எனக்கு ஆவியான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாரு. மனிதனுக்கு தேவையான ஆசிரியத்தை எல்லாத்தையும் வச்சுட்டு தான் மனுஷனை படைச்சார். ஒரு மனுஷனால் இன்னொரு மனுஷன் வாழ்கிறதே கிடையாது. இன்னொரு மனுஷன் வாழ்கிறதே கிடையாது. ஐயோ அவங்க வச்சுக்குவான். யாருக்காகவும் உன் தேவனை விட்டு கொடுத்துறாத. யாருக்காகவும் தேவனுக்கு உனக்கு இருக்க அன்பை விட்டு கொடுத்துறாத. யாருக்காகவும் தேவனுக்கு உனக்கு அன்பு ஐக்கியத்தை உடைத்து விடாத. தேவன் நல்ல என்பதை நீ அறிக்கை செய்யலாம். அதை ருசித்திருக்கிற. ரோமர் 6 அதிகாரம் அப்படித்தானே சொல்லுது. எபிரேயர் 6 அப்படி சொன்ன, அவருடைய அன்பை ருசித்து பார்த்து மறுதளிக்கிறவங்க புதுப்பிப்பது கூடாத காரியம். ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவர் ருசித்து பார்த்து அவரை மறுதளிக்கிறவங்கன்னு சொல்லி வசனம் வரும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில் ஏசாயா 57:11 வசனம் சொல்லுது, நீ யாருக்கு அஞ்சு பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே, நீ என்னை நினையாமலும் உன் மனதில் வையாமலும் போகிறாய். நான் வெகுகாலம் மௌனமாக இருந்தேன் அல்லவா, ஆகியால் எனக்கு பயப்படாதிருக்கிறாய். வசந்த மறுபடியும் சத்தமாக வாசிப்போமா? நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயே, நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். நான் வெகுகாலம் மௌனமாக இருந்தேன் அல்லவா, ஆகையால். பார்த்தீங்களா, நம்ம ஏன் ஆண்டவருக்கு பயப்படாமல் இருக்கிறோமாமா? அவர் அமைதியாக இருக்கிறாருன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்திரிச்ச தொலைஞ்ச. தெய்வ பயம் இல்லை. நம்முடைய மனதில் என்ன தோணுதோ, மனதில் என்ன செய்ய நினைக்கிறோமோ செய்கிறோம். உன் சுய புத்தி மேல் சாராதேன்னு போட்டிருக்கு பைபிளில். நம்மளே ஒரு முடிவெடுத்து நம்மளே வாழ்ந்து நம்மளே காம்ப்ரமைஸ் நம்மளே பண்ணிக்குவோம். பரவாயில்ல, ஒரு ஒரு சின்ன பொய் ஒரு பெரிய காரியம் இல்லை. அந்த பொருளை எடுத்துட்டோம், ஒரு தப்பு இல்லை. ஒரு ஏமாத்திட்டோம், பரவாயில்ல, அது மன்னிப்பு கேட்டுக்கலாம். அவங்களை சங்கடப்படுத்திட்டு பரவாயில்ல. ஒரு நாள் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் என் சொந்தக்காரன் சொன்னான், என்ன நீ எல்லாம் ரவுடித்தனம் பண்ணியிருந்தவன், எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தவன், நீ எல்லாம் ஊழியத்துக்கு லாக்கியே கிடையாது, தகுதியே கிடையாது, எப்படி ஊழிஞ்சு வந்து பைபிள் தூக்கிட்டு வந்த? ஃபஸ்ட்டு டைம். செகண்ட் டைம் என் குடும்பத்திலே கேட்டேன், நீ எல்லாம் ஊழியத்து தகுதி கிடையாது, ஊழியம் செய்யாத, உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி. எனக்கு அப்போ ஃபஸ்ட்டு சொல்லும்போது எனக்கு ஆண்டவர் சொன்னார், அவன் யார் சொல்கிறக்கு, நான் சொல்லணும் அப்படின்னாரு. யார் சொல்லணுமாமா? சொல்லுங்களேன், யார் சொல்லணும்? நீ யார் சொல்றக்கு? அதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உன்னை குற்றப்படுத்துவதற்கும் குறை சொல்வதற்கும் அடுத்தவனுக்கு ரைட்ஸ். அவன் நீதிமானா? அவனுக்கு போய் பயப்படுற. அவன் என்ன தப்பா நினைச்சுக்குவான், அவனே அயோக்கிய, அவனே பொய்காரன், அவனுக்கே பயப்படுற. இருக்கலே வாழ்க்கையில காரணம். ஆண்டு சொல்ற, நீ யாருக்கு அஞ்சு பயப்படுறாய்? புழுதிய போல இருக்கிற மண்ணா இருக்கிற மனுஷனுக்கா? நீ பொய் சொல்லுகிறாய். ஆண்டு தெளிவ சொல்ற, நீ பொய் சொல்ற, நீ என்னை நினையாமல் பொய் சொல்ல. ஐயோ, ஆண்டு என்ன கொடுக்கிறாரு? பொய் பேசுகிறவனை கர்த்தர் அறிவருக்கிறார். பொய் பேசுகிறவர்கள் 2ஆம் மரணம் அக்கினிக்கு வந்து தள்ளப்படுவாங்க. அப்போ ஒரு பொய், நான் பொய்யை மட்டும் பேசுறேன்னு சொல்ல, எல்லா பாவமும் இதில் உண்டு. நான் சும்மா ஒரு இதுக்காக பேசிட்டு போகிறேன், நீங்கள் உடனே யாரோ பாஸ்டப் அப்படின்னு நினச்சிட்டு கற்பனை பண்ணாத. எனக்கு அது பெருசாகவே கிடையாது. எங்கிட்ட ஒருத்தர் பொய் சொல்கிறாங்க, நான் என்ன செய்ய முடியும்? என் மேலே அவங்க ஒரு பயம், மரியாதை கலந்த பயம். ஐயோ அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க, கோவிச்சுக்குவாங்க, அதனால தான் பொய் சொல்கிறோம். இப்போ லேட் ஆயிடுவோம். ஏப்பா லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னால், இல்லை கொஞ்சம் தூங்கிட்டேங்க அப்படின்னு ஓனர் சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? வர வழியில் ஒரே டிராஃபிக் ஜாமுங்கன்னுவோம், இல்லைன்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னுவோம், இல்லை பெட்ரோல் இல்லைன்னு ஆயிடுவோம், எதையோ ஒரு
காரணத்தை சொல்லுமா இல்லை லேட் ஆகிடுச்சுன்னா? இப்போ சர்ச்சுக்கே வரீங்க, என்ன லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்டால், ஆஹா பாஸ்ட்டு கேட்பாரா அப்படின்ட்டு வரும்போதே பிளான் பண்ணுவோம். என்ன சொன்னால் பாஸ்ட்டு ஒத்துக்குவார், வேலை இடத்துல ஓனர் என்ன ஒத்துக்குவார்? அதுதான் பாவம். நீ கிரியேட் பண்ணுற பிசாசு அந்த ஐடியா கொடுக்குறான். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், அதுக்கு மிஞ்சினது ஒன்றுமில்லை. காரணம் பயம். நான் வெகு காலம் மௌனமாக இருந்தேன். எதுக்காக? சரி, இன்னைக்கு தெரியாமல் பேசின நாளைக்கு மாற்றிக்குவான், இன்னைக்கு கோவப்பட்ட நாளைக்கு மாற்றிக்குவான். இந்த மரம் கனி கொடுக்கல, வெட்டிடலாம், இல்லை அடுத்த வருஷம் கனி கொடுக்கும், கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படிங்கிறது போல் அவர் மௌனமாகவே இருந்தார். எதுக்கு மௌனமாக இருந்தார்? நானும் மௌனமாக இருக்கிறேன். சில காரியங்களை பார்க்குறேன், மௌனமாக தான் இருக்கிறேன். வந்து மண்டை மேலே சட்டின்னு ஒரு கொட்டுனா எல்லாம் என்ன செஞ்சிடும், மௌனம் கலைக்கப்படும். மௌனமாக தான் இருப்பேன், கவனிப்பேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. இப்போ நான் என்ன வசனம் சொன்னேன்னு கேட்டால் என்ன செய்யும்? இப்போ மௌனம் கலைஞ்சிரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது வேறு பிரச்சனை இருக்குதா? கவனிக்கணும். சரி. ஆனால் வேதாகமத்தின் ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படுறதுனால வர ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு. நீதிமொழிகளில் 1ஆம் அதிகாரத்தில் 23-33 10 அதிகாரம் என்ன சொல்லு, 10 வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க. ஆண்டு சொல்கிறாரு, எப்பா இதை செய்யாதப்பாங்கிறாரு. ஆண்டு சொல்லிட்டாரா, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவி உங்களுக்கு. பார்த்தீங்களா? எப்போ அவர் கடிந்து கொள்ள இதை செய்யாத அப்படி சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியும் போது தான் உன் மேலே அவர் ஆவியை நினச்சிக்கிறோம். என் மேலே பரிசுத்தாவியன் இருக்கிறாரு. நல்லா கவனிங்க. தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக செய்யும்போது, கட்டளைக்கு விரோதமாக செயல்படுகிறவன் யார்? பிசாசா? அவன் பிள்ளை ஆயிரம் நம்ம. அப்படி இருக்கும்போது தேவ ஆவி எப்படி அவர் ஊற்றுவார்? அது என்ன செய்யும்? என் கட்டளை இவன் நிறைவேற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆவி என்ன? அசுத்தாவி, பொல்லாத ஆவி என்ன செய்யும்? நம்ம மேலே ஊற்றும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கேவா? ஆமாம், ஊழிஞ்சேறவங்களுக்கும் சரி. ரட்சிக்கப்பட்ட ஊழிஞ்சுதான் சரி, அவன் மேலே ஊற்றிடும். இன்னைக்கு அது அநேகருக்கு தெரிகிறதில்ல. அப்படியானால் வேதம் சொல்லுது, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு. நீ கடிந்து கொள், இதை செய்யாத எச்சரிக்கிறாரு ஆண்டவர். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாட்டார். உனக்கு ஆண்டு சொல்றாரு, இதை நீ செய்யாத, இது உனக்கு சரியில்லை, இது உனக்கு பிரச்சனை, இது ஆபத்துன்னு ஆண்டு சொல்றாருன்னு வச்சுங்களேன், நாளைக்கு வந்து மாத்திருப்பார். நாளைக்கு வந்து ஏன்? அவர் ஸ்டெடி இல்லாத ஒரு ஆண்டவர். பிளாத்து சொல்கிறான், நான் எழுதினது ஒரு சாதாரண ஒரு ராஜாகத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், நான் எழுதுனாதான். அப்போ பைபிளில் எழுதுனது ஆண்ட சொன்னால் மாற்றலாம் மாட்டார். என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறாருன்னா, அழுகிற ஆண்டவரே. சரி, எசேக்கியேல் முகம் திருப்பி சொல்கிறான், நான் நீதியாக இருந்தேன், உண்மையாக இருந்தேன், இவன் உயிர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். போ, 15 வருஷம் கூட்டி கொடுத்தேன். ஏன் 15 வருஷம் கூட்டி கொடுக்காமல் எடுத்தார் தெரியுமா? அது எசேக்கியேலுக்கு தெரியாது. எசேக்கியேல் சுகமாயிட்டான், அவனை பார்க்க எல்லாம் வந்தாங்க. இவன் எல்லாத்தையும் கொண்டு போய் காமிச்சான். யாருக்கு? எந்த ராஜா காமிச்சான் சொல்லுங்களேன்? பார்வோன்ட்டு போய் சொல்கிறாங்க, பாரு அவன் பெருமை பாரு, எவ்வளோ அம்பு வச்சுருக்கிறேன், எவ்வளோ ஈட்டி வச்சுக்கிறேன், எவ்வளோ நகை நட்டு வச்சுக்கிறேன் பார்த்தியா அப்படின்னா. ஒரு நாள் மொத்தத்தை வலிச்சுட்டு போயிட்டான். ஆண்டவர் வந்தார், என்னெல்லாம் காட்டினேன்? எல்லாத்தையும் காட்டினியா? உன்னை சிறப்படுத்தி கொண்டு போயிடுவேன். காரணம், அவர் கடிந்து கொள்ளுகிற போது, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது அவரோட வார்த்தை நமக்கு தெரிவிப்பார். இனிமேல் உனக்கு வார்த்தை வராது. அவர் வார்த்தை ஒன்று வந்து அதை நிறைவேற்ற திரும்ப அந்த தப்பு நீ செய்கிற போது மறுபடியும் ஆண்டவர்கிட்ட பேச மாட்டார். உனக்கு ஆபத்தை தெரிவிக்க மாட்டார், உனக்கு நஷ்டம் வரதை தெரிவிக்க மாட்டார், உனக்கு வர்ற பிரச்சனை ஆபத்தை உனக்கு சொல்லவே மாட்டார். ஏன்? வேதம் சொல்லுது, நீ கீழ்ப்படியும் போது ஒரு ஆவி அருளி அவர் வார்த்தை தெரிவிப்பார். அவர் வார்த்தை கீழ்ப்படியாது பொல்லாத ஆவி வந்து ஒன்று துரத்தின ஆவி போய் ஒன்று போய் எத்தனை இடத்துல வருமாமா? 7 வந்துடும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ மீறும்போது 7 ஆவி ஒன்று வரும். இதை கர்த்தருடைய 7 கண்களும் பார்க்கும். பார்த்தீங்களா?
கர்த்தருடைய 7 கண்களுக்கு 7 ஆவிக்கு வித்தியாசம் தெரியுதா? அப்படியானால் 24 சொல்லுது, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் கை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஏப்பா பார்த்தாலும் பாஸ்ட் திட்டிக்கிட்டே இருக்கிறாரியா. நேராக வந்து இப்படி சிலை விழுந்து கையை வச்சுட்டு, ஆண்டவர் பக்தா உன் பக்தியை நான் மெச்சினேன், நீ தவறு செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒன்று பேசுவான்னு வச்சுக்கிறியா? நாடகம் பார்த்து சினிமா பார்த்து கெட்டு போகாத. அவர் யாரை கொண்டு பேசுவார்? அவர் ஏற்படுத்தின தீர்க்கதரிசிகள், அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு. ஒரு ராஜா வந்து நேரம் வந்து பேசுவானா? அவனுடைய மந்திரிமார வேலைக்காரன் அனுப்புவானா? இல்லை, போய் ஒரு தூதுவன் அனுப்புவானா இல்லையா? போய் அதை சொல்லிட்டு வாடா, அந்த நாட்டு மேலே நான் படையெடுக்கிறேன், அந்த நாட்டுக்கு அழிவு வந்துருச்சு சொல்கிறான், அந்த நாடை ஒழுங்கமாக இருக்கு சொல்கிறான், எச்சரிப்பானா இல்லையா? அவன் அப்படி எச்சரிக்கும் போது சர்வலோகத்துக்கும் ராஜாக்களின் மகாராஜாவாகிய கர்த்தர் எப்படி பேசுவார்? ஊழியக்காரன் மூலியமாக எச்சரிப்பார், பைபிள் வசனம் மூலியமாக எச்சரிப்பார், நடக்க போகிற சம்பவத்தை முன்கூட்டி எச்சரிப்பார். அது நிறைவேறல, அது நடக்கல, மொத்தமாக யோபுக்கு வாரிட்டு போனது போல் வாரிட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அப்போ ஆபத்து நம்மளை சூழ்ந்திருக்கிறது, கவனமாக நம்ம வாழ்க்கை வேணும். ஆன சொல்றாரு, என் ஆலோசனைகள்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ள வெறுத்தீர்கள், ஆகையால் நான் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படுகிற காரியம் வரும்போது அகடியம் பண்ணுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உதவி எந்த ஹெல்ப்பும் பரலோகத்தில் வராது. பரலோகத்தில் ஹெல்ப் வரும்போது எந்த ஊழியக்காரனும் செய்ய முடியாது, எந்த மனுஷனாலும் உதவி கிடையாது. அதுக்கு தான் வேதம் நீதிமொழி 29:1 சொல்லிச்சா, கடிந்து கொள்ள சொன்னச்சா. சரி, இப்போ 27 சொல்லுது, நான் பயப்படும் காரியம், நீங்கள் பயப்படுகிற காரியம் எப்படி வருமாமா? புசல் போல வரும், ஆபத்து சூறாவளி போல உங்களை நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போது அப்பவும் உதவி செய்ய மாட்டேன். பார்த்தீங்களா? வேதம் சொல்லுது, அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர் அதிகாலையை தேடுவார்கள். அதிகாலை தானே கண்டடிச்சலாம் அப்படின்னு வேதம் சொல்லுதில்ல. நான் அதிகாலை ஜெபம் பண்ணி எப்படியா கிருபை பெற்று அதிகாலை தேடுவாய், காண மாட்டாய். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுவதை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். அப்படின்னு அர்த்தம். துணிகரமாக வாழ்கிறத பார்த்து அவர் சொல்லிட்டு வர்றாரு. இங்கே சாலமன் மூலியமாக இந்த நீதிமொழிகளில் சொல்லிட்டு வர்றாரு, என் ஆலோசனைகள் அவரை விழுந்தவில்லை, என் கடிந்து கொள்ளுகளாம் அசட்டை பண்ணினார்கள், ஆகையால் அவர் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையால் திருப்தி. அவன் மைண்ட் என்ன சொல்ல அப்படி வந்தனா அதுக்குரிய ஆசை தான் கிடைக்கும். தேவ ஆசீர்வாதம். உன் புத்தி நல்ல புத்தியை கெட்ட புத்தியை உனக்கே தெரியும். என் புத்தி மிகவும் நேர்மையாக நல்லதாக இருக்குன்னு யாரும் சொல்ல முடியுமா? அப்போ அதுக்கு என்ன பலன் வரும்? கெட்டதான் வரும். ஆகையால பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடர் நிர்விசாரம் அழிக்கு. பாருங்க, பேதைகளின் மாறுபாடு, பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள், அவர்களை கொல்லும், அவங்க கீழ்ப்படியாம அடிக்கும் உதைக்கும் போட்டிருக்கு. மூடர் அப்புறம்பா அது பெரிய அவர் சொல்கிறாராமா அப்படின்னு சொல்கிறவங்க நிர்விசாரம் அவர்களை அழிக்கும் அப்படின்னு சொல்லுது. வேதம் சொல்லுது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனம் என்று வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல், அவருக்கு பயந்தா செவி கொடுத்தாவே ஆபத்தை கண்டு என்ன செய்ய மாட்டோமோ? அவ பிரச்சனை குறித்து நமக்கு பயம் வருதுன்னா நாம் அவருக்கு பயப்படல, செவி கொடுக்கல, அவர் வார்த்தை கேட்கல, அவருடைய காரியங்களை நம்ம தேடல. நமக்கு என்ன தோணுதோ. இன்றைக்கு சொல்கிறேன், எந்த ஒரு மனுஷன் சுய நாணத்தில் தேவ திட்டத்துக்கு விரோதமாக செய்கிறானோ அவன் நாணங்களை கர்த்தர் அழிக்கிறார். ஆபத்து காலத்தில் அவன் நாணம் செயல்படாது. இப்படி பண்ணிடலாம் நான் ஆயிடுவோம். அவன் சொல்லுவான், நீ பயங்கரமாக நாணவனாடாச்சா, நீ திறமையானவனாச்சு, எவ்வளோ அறிவேற்ப எப்படா மாட்டினேன், அதுதான்டா எனக்கு தெரியல. நான் எவ்வளோ பிளான் போட்டு எத்தனை பேருக்கு நான் தப்பிக்க வச்சுருக்கிறேன், எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுக்கிறேன், எப்படிலாம் காப்பாற்றிக்கிறேன், எப்படியெல்லாம் தந்திரமாக சந்திப்பேன், ஆனால் ஒன்றும் செயல்படலையே. நீ அறிவை வெறுத்தபடினாலே உன் அறிவு உன்னை விலகுது. கர்த்தருக்கு பயப்படுதில்லை, நாணத்தின்
அப்போ கர்த்தருக்கு பயப்படாத போது நான் என்ன செய்து விலகி போகுது, அறிவு விலகி போகுது, விவேகம் விலகி போயிடுது. உனக்கு ஆபத்து வர்றது தெரிய மாட்டுது. அது ஆபத்து. விவேக ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதையோ நெடுகுவை தண்டிக்கப்படுகிறான். அப்போ வேதாகமம் சொல்லுது, உன்னையும் சொல்ல போனால் நீதிமொழிகள் 10:24 சொல்லுது, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இப்போ நம்ம நீதிமானா துன்மார்க்கனா அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொல்ல வேண்டாம், எந்த மனுஷனும் சொல்ல வேண்டாம், எந்த மனுஷியும் சொல்ல வேண்டாம். வேதாகம் யாரோட வார்த்தை? அப்போ தேவோட வார்த்தை போய் சொல்லுமா? இப்போ தேவோட வார்த்தை நம்ம பார்த்து சொல்லும்போது நம்ம நீதிமானா துன்மார்க்கானா நமக்கு என்ன செய்யும் தெரியுமா தெரியாதா? இப்போ இயேசுவின் ரத்தம் நான் கழுவப்பட்டேன், நான் நீதிமான்னு சொல்லி கை தூக்க முடியுமா? கழுவப்பட்ட துன்மார்க்கன்னு நம்ம தூக்குவோமா? கழுவப்படாத துன்மார்க்கன்னு சொல்லுவோமா? தேவனுடைய கட்டளை நம்ம நோக்கி வருது, நீ இதை செய். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதுக்கு எவனெல்லாம் தடையா இருக்கானோ, பைபிளில் போட்டிருக்கு, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் என்னவா? நொறுக்கப்படுவான். இந்த கல் மேல் எவன் மேல் விழுகுதோ அவன் நொறுங்கி போவான். அப்படின்னு என்னென்ன கல் என்னது? இயேசு கிறிஸ்து. ஒருத்தன் சபைக்கு வருவதுக்கு நீ இடையூறாக இருந்தியானா, ஒருத்தருடைய ஊழியம் செய்வதுக்கு நீ தடையாக இருப்பியானா, கிறிஸ்து என்ன செய்கிற? அந்த கல்லில் மோதுற. அதனால தான் பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சவுலே சவுலே முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் அப்படின்னாரு. அப்போ தேவனுடைய ஊழியத்துக்கு உன்னால் இடையூறு வரக்கூடாது, தேவனுடைய காரியத்துக்கு உன்னால் தடை வரக்கூடாது, தேவனுடைய நீதிக்கு உன்னால் தடை வரக்கூடாது, தேவ நீதி செய்வதற்கு தடை வரக்கூடாது. ஒரு நாள் ஒரு ஊழியக்கார் போய் ஒரு சகோதரரை சந்தித்து பேசிட்டு இருந்தார். பேசி சொன்னாராம், பிரதர் ரொம்ப நேரம் பேசிட்டோம், நான் கிளம்புறேன், இங்கே ஒரு ஜெபம் பண்ணிக்கலாமான்னு. அவருக்கு என்ன, நீங்கள் ஜெபம் பண்ணுறதுனா ஜெபம் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே போகலாம். அப்படின்னா இவருக்கு என்ன இல்லை? அவர் அந்த ஜெபத்து மேலே நம்பிக்கை இல்லை, ரெண்டாவது ஜெபிக்க அவருக்கு பிரியமில்லை. எப்படி கர்த்தர் ஆசிரிப்பார்? சின்ன சின்ன தப்பு தாங்க. ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த ஓட்டத்தை இதில் தண்ணி வந்து என்ன போகுது, அந்த சின்ன ஓட்டை பெரிய ஓட்டையாகி நம்மளை அழிவுண்டாக்கிறோம். சின்ன பாவம், சின்ன குற்றங்கள், சின்ன குறைகள். சின்ன முதல் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கால் பூச்சின்னு சொல்லுவாங்க, சிலந்தி, சின்னது ஒரு இப்படி கட்டு ஒன்று, அது தூண்டு இப்படி தட்டினா போயிடும். ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து பாரு, அதோட ராஜ்யமாக தான் இருக்கும். ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து பாரு, பெருசாக கட்டி வச்சுருக்கும். அதுக்குள்ளே எவன் போனாலும், எந்த பூச்சி போனாலும் மாட்டிக்கும். பாம்பே போனால் பாம்பு மாட்டிக்கும். அது என்ன பண்ணும்? போட்டு போயிடும். பாம்பு பல் எல்லாம் வந்துச்சுன்னா அது லாக் ஆயிரு. இவன் உட்காந்து வேடிக்கை பார்ப்பான், செத்துட்டியா, ரைட் நான் சாப்பிட்டுக்கிறேன். பிசாசுடைய நோக்கம் தான். அவன் உங்களுக்கு தெரியாம வலைகள் கண்ணிகள் வைத்திருக்கிறான். அதனால தான் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படும் போது, நீ கர்த்தருக்கு பயப்படாத போது மரண கண்ணிகளை மாட்டிக்கிற, ஆபத்தில் மாட்டிக்கிற, துன்பத்தில் மாட்டிக்கிறன்னு வேதம் சொல்லுது. ஆகிய எனக்கு அன்பானவர்களே, எனக்கு செவி கொடுக்க எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான்னு சொல்லி 33 வாசது போல நம்ம வாசம் பண்ணுறது அமைதியான வாழ்க்கை, பயப்படாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இருக்கணும். நிம்மதியான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை யார் கொடுக்குறா? கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தர் தான் கொடுக்குறாரு அந்த வாழ்க்கையை. அப்போ அந்த வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு, அந்த வாழ்க்கை அனுபவிப்பதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? சத்தமாக சொல்லுங்களேன். இல்லை, பயப்படக்கூடாது. பயந்த கருந்த நேருது. இப்போ எதுக்காக நீ பயப்படுற? தேவன் இப்படி போன நீ ஆசிரிக்க மாட்டான்னு பயந்தேன்னா அது நீதி. அடப்போ என்ன இருப்பது பார்க்கலாம், இது அநீதி. அப்ப கர்த்தருக்கு பயப்படும் போது யோபு கர்த்தருக்கு பயந்தான். என் தண்டனை என் பிள்ளைகள் வந்துருவா பயந்தான். பயந்த காரியம் அவனுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? ரெட்டத்தனையான கடவுளுக்கு தான் பயந்தான். அப்போ நம்முடைய ஆசீர்வாதம்
யார் கையில் இருக்குது? உன் ஆசீர்வாதம் யார் கையில் இருக்குது? உன் கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அப்படின்னா ரோட்டில் போகும்போது ஒருத்தனை அப்படி இடிச்சிட்டு என்ன அப்படிங்கிறத பாஸ்ட் பயப்பட சொல்லிக்கிறார் தெரியுமா அப்படின்னு சொன்னால் அவன் செய்வான், 2 கொடுத்துருவான். அதெல்லாம் செய்யக்கூடாது. பயப்படக்கூடாதுங்கிறதுக்கு டிக்கெட் எடுத்து வாங்காமல் உட்காந்துருக்கிறது. ஆண்டு சொல்லிக்கிறார் பயப்படக்கூடாது. டிக்கெட்கார வரட்டும், டிக்கெட்டு பார்க்கலாம் போ, டிடிஆர் வரட்டும் போ அப்படி சொல்ல முடியுமா? இதெல்லாம் அநீதி. என்ன சொல்கிறது? நாணம் இல்லாமல் காரியங்கள். ஆகியால் எனக்கு அன்பானவர்களே, யோபு சொன்னது போல் எனக்கு பயந்த காரியம் நேரிட்டுங்கிறான். ஆனால் கடைசி வசனம் சொல்லிச்சு, நீதிமான் விரும்புகிற காரியம், பயந்த காரியம் வந்துருச்சு, விரும்பிய காரியம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீ பயந்த காரியம், துன்மார்க்கு பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நல்லா கவனிங்க, துன்மார்க்கன் பயப்படுற காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம். அப்போ நம்ம நீதிமானாக இருக்கிறோமா துன்மார்க்கனாக இருக்கிறோமா? இதை மட்டும் நம்ம கெஸ் பண்ணிவிட்டு கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம்.